Hello students, last video la நம்ம வந்து types of cooperative societies பத்தி நம்ம discuss பண்ணோம். So இன்னைக்கு வந்து joint stock company பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். So first வந்து sole proprietorship பார்த்தோம், next வந்து partnership பத்தி பார்த்தோம், next வந்து cooperative societies பத்தி பார்த்தோம். So இப்போ அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா joint stock company, ஓகேவா? So அத பத்தி டீடைல்டா ஒரு கம்பெனினா எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்க, இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, சோல் ப்ரொப்பரேட்டர் அப்படின்னா சிங்கிள் பர்சன், பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து 2 or more பர்சன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மெரிட்ஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன பார்த்தோம். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது வாலண்டியராக வந்து பர்சன்ஸ் வந்து அவங்களே வாலண்டியராக ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணி அவங்களுக்காக அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனினா என்ன அப்படின்னா, எ கம்பெனி இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ கம்பெனின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பர்சன்ஸ் வந்து ஒன்றாக இணைந்து உருவாக்குனது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, ஓகேவா? அப்படி தான் ஃபார்ம் பண்ணுறாங்க கம்பெனியை ஃபார் கேரியிங் அவுட் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது பர்சன்ஸ் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. எதுக்காகன்னா ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்காக, ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணுறதுக்காக. அண்ட் ஹேஸ் அ லீகல் ஸ்டேட்டஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அது எப்படி, அந்த பிஸ்னஸ் வந்து சட்டப்பூர்வமாக தான் நடத்தப்படும், ஆனால் அது வந்து எந்த விதத்திலையும் மெம்பர்ஸோட தொடர்பு பட்டு இருக்காது. அதாவது அந்த பர்சன்ஸ் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துவாங்க, சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்துவாங்க. ஆனால் அது ஒரு கம்பெனியாக தனியாக செயல்படக்கூடியது. மெம்பர்ஸ் அதில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கம்பெனிக்குன்னு அந்த பிஸ்னஸுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டு அது ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அது, ஓகேவா? அதை தான் நம்ம கம்பெனின்னு சொல்கிறோம். ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து தானாக உருவாகாது இல்லையா? அதாவது அதற்காக ஒரு 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிஸ்னஸை வந்து சட்டப்பூர்வமாக நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸுக்குன்னு ஒரு பேரையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனை தான் நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அப்படி வந்து சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை உருவாக்கின அந்த பர்சன்ஸை வந்து தனியாக செயல்படுவாங்க, அந்த பிஸ்னஸ்க்காக செயல்படுவாங்க. ஆனால் அந்த கம்பெனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து அது இருக்கும், ஓகேவா? இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எ கம்பெனி கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனியை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக சொல்கிறோம். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம இல்லாமல் அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக சொல்கிறோம், ஹேவிங் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஏன் அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்காக இல்லாமல் அது ஒரு தனிப்பட்ட மனுஷனாக, ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி, அந்த கம்பெனிக்குன்னு சில சட்டதிட்டங்களோட தான் அந்த கம்பெனி வந்து செயல்படும், ஓகேவா? அதே போல் அந்த கம்பெனி ஹேஸ் எ பர்பெக்சுவல் சக்சஷன். அதாவது எந்த மெம்பர்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளே வந்தாலும், எந்த மெம்பர்ஸ் வந்து வெளியே போனாலும் அதை பற்றின எந்த கவலையுமே கிடையாது. அதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது கண்டினியூவாக அந்த பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் பர்பெக்சுவல் சக்சஷன், கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அ காமன் சீல், அதற்குன்னு ஒரு காமன் சீல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நார்மலாக ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிக்னேச்சர், பிரின்சிபாலே வந்து ஒரு சிக்னேச்சர் போடுறாரு அப்படின்னா அந்த ஸ்கூலினுடைய பெயருக்கான ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸ்கூல் நேமை ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் நேம்ன்றது வேறு, பிரின்சிபல்ன்றவர் வேறு,
ஓகேவா? ஸ்கூல் நேமும் பிரின்சிபலும் வந்து ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்க அவ்வளோதானே தவிர்த்து, பட் ஸ்கூல்ன்றது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு செக்டார். அதே போல் பிரின்சிபல்ன்றவர் வந்து ஒரு மெம்பர், அந்த ஸ்கூலில் ஒரு மெம்பர், அவ்வளோதான். அப்படி தான் இந்த கம்பெனியும். கம்பெனிக்குன்னு ஒரு காமன் சீல் கொடுக்கப்பட்டிருக்கும். அது சில சட்டதிட்டங்களோட வந்து தான் அந்த கம்பெனியை வந்து நடத்த முடியும். அதே போல் யாருடைய எந்த மெம்பர்ஸினுடைய வரவோ இல்லை வந்து எந்த மெம்பர்ஸாவது அந்த கம்பெனியை விட்டு வெளியே போனாலோ எந்த விதத்துலையுமே அதில் பாதிப்பு இல்லாமல் கண்டினியூஸாக தன்னுடைய ஒர்க்கை அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A company form of organization is governed by the Companies Act 2013. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2013 தன்னுடைய சட்டத்திட்டங்களை வந்து அவங்க இதை வந்து ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பாக்ஸில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதற்கான சட்டத்திட்டங்களை வந்து அப்போவே வந்து உருவாக்கிட்டாங்க. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இது எல்லாமே வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013 வரைக்கும் அந்த கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, கம்பெனி சட்டத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் எல்லா கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணணும். ஆஸ் பர் செக்ஷன் 2 of 20 of Act 2013, a company means incorporated under this act or any other previous company law. So section 2 of 20 of 2013 கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பெனினா என்ன அப்படின்னா, கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இன்கார்பரேட்டட்னா ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த கம்பெனியினுடைய பெயரை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். இது வந்து அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனிஸ்லாம், அதாவது கம்பெனி ஆக்ட் 2013 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ் லா இருக்கும், அதில் கம்பெனியினுடைய சட்டங்கள் இருக்கும். அப்போ இருக்கிற கம்பெனிஸ் முன்னாடி இருந்தாலும் அவங்க அதுபடி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேவா? ஆக மொத்தம் கம்பெனிஸ் ஆக்டினுடைய ரூலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை தான் சொல்ல வராங்க. த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, இப்போது கம்பெனியினுடைய ஓனர்ஸ் யார்? இப்போ நம்ம வந்து சோல் ப்ராப்பர்ட்டின்னா யார் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த இண்டிவிஜுவல் பர்சன் தான் அதனுடைய ஓனர். பார்ட்னர்ஷிப்னா எந்த 2 or more பர்சன்ஸ் யார் வந்து இப்போ ஏபிசின்றவங்க இன்வால்வ் ஆகுனா அவங்க தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மினுடைய ஓனர். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னா வாலண்டராக வந்து ஒரு அசோசியேஷன் க்ரியேட் பண்ண அந்த மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஓனர்ஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்னால் யார், அதெல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக இனி வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லையுமே நம்ம பார்க்கலாம். த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி வைல் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் த சீஃப் மேனேஜிங் பாடி எலெக்டட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனியினுடைய ஓனர்ஸ் யார் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தான் போர்ட் ஆஃப் கம்பெனிக்கான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸை, சீஃப் அஃபீஷியல்ஸை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கான சில முடிவுகளை எடுப்பதற்காக, அந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும் இல்லையா, அதற்காக வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி த ஓனர்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் த பிஸ்னஸ். ஆக்சுவலாக அந்த கம்பெனியினுடைய ஓனர் வந்து வேற ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஓனருக்கும் இந்த கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அதாவது மேற்பார்வையிடுவார். ஓகேவா? அதாவது மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பார், மேனேஜ்மெண்ட் பண்ணுவார். ஆனால் அதனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து ஈடுபடுறவங்க யாருன்னா அந்த கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க. ஓனர் வந்து அதில் அந்த பெரிய அளவில் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில் இருக்காது. ஓகேவா? ஸோ the capital of the company is divided into smaller parts called shares
which can be transferred freely from one shareholder to another person except in a private company. இப்போ ஒரு கம்பெனின்னா உருவாகணும், அதுக்கு வந்து என்ன வேணும்? கேபிட்டல் வேணும் இல்லையா? அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணால் பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மூலிமா தான் வரும். கம்பெனிக்குன்னு சில ஷேர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்கு வந்து விற்பாங்க. ஓகேவா? ஸோ பப்ளிக்கு ஷேர்ஸ் விற்பாங்க. அந்த ஷேர்ஸை வாங்கக்கூடியவங்கள தான் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து இந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை வாங்குவாங்க. ஸோ கம்பெனியினுடைய ஷேர்ஸை வாங்குறதுனால தான் ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம கம்பெனியினுடைய ஓனர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய அமௌண்ட்டை தான் கம்பெனிக்குள்ளே நம்ம வந்து கேபிட்டலாக கொண்டு வராங்க. ஓகேவா? அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த கேபிட்டலில் ப்ராஃபிட் வரும் இல்லையா? பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவைட் பண்ணி ஸ்மாலர் பார்ட்ஸாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, the capital of the company is divided into smaller parts called shares which can be transferred freely from one shareholder to another person. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு 10 lakhs வேணும். ஓகேவா? நான் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு 10 lakhs வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய கம்பெனியில் நான் 10,000 ஷேர்ஸை நான் வந்து பப்ளிக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? 10,000 ஷேர்ஸ்னால் ஈச் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. ஒவ்வொரு ஷேரோட வேல்யூவும் 10 rupees. அப்போது 10,000 ஷேர்ஸுடைய வேல்யூ என்னாச்சு? 1 lakh ஆச்சா? அப்போது நீ 10 lakhs வேணும்னா அப்போ ஒவ்வொரு ஷேரோட வேல்யூவும் 100 rupees அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணி ஷேரை வந்து நான் வந்து கொடுக்குறேன். பப்ளிக்கு வந்து நான் வாங்கிக்க சொல்கிறேன். அப்போது பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வேணுமோ அவங்க வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை கொடுத்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அவங்கள தான் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர் சொல்கிறோம். அப்படி ஷேர் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கம்பெனியோட ஷேரையும் வாங்க முடியும், அந்த ஷேரை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கவும் முடியும். இது வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? சிம்பிளான விஷயம். கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்னால் யார் அப்படின்னா, கம்பெனிக்கு கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டல் வந்து கம்பெனியினுடைய ஷேர்ஸை பப்ளிக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதன் மூலிமா வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு தான் வந்து கம்பெனி வந்து பிஸ்னஸ் நடத்தும். ஓகேவா? ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மூலிமா வரக்கூடிய பணம் அப்படின்றதுனால, கேபிட்டல்ன்றதுனால ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி யாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. இன்டெப்த்து போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கிளாஸஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். A company is a creation of law and exists independent of its members. ஸோ கம்பெனி அப்படின்றத வந்து சட்டத்திட்டங்களால் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஸ்லேருந்து அது இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு பர்சனாக வந்து இருக்கிறதுனால நம்ம கம்பெனியை ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். லைக் நேச்சுரல் பர்சன்ஸ், என் கம்பெனி ஓன் ப்ராப்பர்ட்டி, இன்கர் டெப்ட்ஸ், பாரோ மணி, என்டர் இன்டு கான்ட்ராக்ட், sue and be sued, but unlike them it cannot breathe, eat, run, talk and so on. ஏன் நம்ம வந்து கம்பெனியை ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னா என்ன பண்ணுவான், அவங்களுக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில கடன்கள் இருக்கும், அவர் யார் மேலேயாவது கேஸ் போடலாம், இல்லை வந்து அவங்க மேலே யாராவது கேஸ் போடலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியும் நடக்கும், ஒரு கம்பெனியின் பேர் மேலே நடக்கும். இப்போ ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனிக்குன்னு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேவா? அதே போல் அந்த கம்பெனிக்குன்னு சில கடன்கள் இருக்கும். அந்த கம்பெனி வந்து தன்னுடைய பிஸ்னஸுக்காக கடனை வாங்க முடியும். ஏதாவது கான்ட்ராக்ட்ஸில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா அது சைன் பண்ண முடியும். அதே போல் ஏதாவது கேஸ் மற்றவங்க மேலே தேர்ட் பார்ட்டி மேலே போடணுன்னா கம்பெனினால் போட முடியும். மற்றவங்க யாராவது கம்பெனி மேலே கேஸ் போடணுன்னா போட முடியும்.
மனிதர்கள் மேலே எப்படி வந்து பிரயோகப்படுத்த முடியுமோ எல்லா செயல்களுமே இந்த கம்பெனி நேமில் வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு பர்சன்னு சொல்கிறோம், கம்பெனியை ஒரு பர்சன் சொன்னோம். ஆனால் ஏன் ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நார்மல் ஹியூமன் பீயிங்கும் கடன் வாங்குவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஓட முடியும், நடக்க முடியும், சாப்பிட முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் கம்பெனினால அது கிடையாது. அதனால தான் நம்ம அதை வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு நம்ம கம்பெனியை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் therefore called an ஆர்டிஃபிஷியல் பர்சன். இது ஃபர்ஸ்ட் கேரக்டர். அடுத்தது செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதற்கான ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கும். From the day of its incorporation, a company acquires identity distinct from its members. எப்போ ஒரு கம்பெனியை வந்து நம்ம இன்கார்பரேஷனாக ரிஜிஸ்டர்ட் பண்ணுறோம், கம்பெனியோட பேர் ஏபிசி அப்படின்ற கம்பெனியை நான் வந்து கம்பெனி ஆக்ட் படி நான் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா கம்பெனிக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருது, அதுக்குன்னு சில ஒப்புதல்கள் கிடச்சிருது. அதே போல் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அது தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அது உருவாக்கிக்குது. ஸோ இட்ஸ் அசட்ஸ் அண்ட் liabilities are separate from those of its owners. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்ஸ், அதாவது சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்கான கடன்கள், அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஓனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஓனருக்கும் இந்த கம்பெனியினுடைய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா கம்பெனி வந்து ஒரு தனித்துவமாக தான் அது செயல்பட ஆரம்பிச்சிருமே தவிர்த்து ஓனரால் அது செயல்படுறது கிடையாது. சட்டப்பூர்வமாக அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக அதோட வேலை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அங்கே வராங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியினுடைய எல்லா செயல்பாடுகளையுமே அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ த லா டஸ் நாட் ரெகக்னைஸ் த பிஸ்னஸ் அண்ட் ஓனர்ஸ் டு பி ஒன் அண்ட் த சேம். ஸோ சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஓனரோ இல்லை வந்து அந்த கம்பெனியோ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று அப்படின்றத வந்து கிடையாது. ரெண்டு பேருமே வேறு வேறு தான். அப்படி தான் வந்து சட்டப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ கம்பெனி மேலே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கேஸ் போடுறாங்கன்னா அந்த கம்பெனி மேலே மட்டும்தான் போட முடியும், கம்பெனி ஓனர் மேலே போட மாட்டாங்க. கம்பெனி பேரில் தான் வந்து அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், ஓனர்ன்றது செப்பரேட்டு, கம்பெனின்றது வந்து செப்பரேட். ஓகேவா? அடுத்தது ஃபார்மேஷன். The formation of a company is a time consuming, expensive and complicated process. ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நேரம் அதிகமாக எடுத்துக்கும், அதிக செலவும் இருக்கும். அதே போல் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதாவது ஒரு கம்பெனி நம்ம உருவாக்குறோன்னா அதற்கு ஆகின்ற நேரம் விரயம், அதாவது ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அதற்கான செலவுகளும் நம்ம அதிகப்படியாக செய்ய வேண்டியிருக்கும். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன பேர் வைக்க போகிறேன், யாரெல்லாம் அந்த கம்பெனியில் வந்து இன்வால்வ் ஆக போகிறாங்க, அதற்கான சட்டத்திட்டங்களை நம்ம எப்படி உருவாக்குறது, எப்படி நம்ம ஒரு கம்பெனியை ஃபார்ம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதற்கான கால நேரங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இட் இன்வால்வ்ஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் செவரல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் செவரல் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பிஃபோர் இட் கேன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். ஒரு கம்பெனி வந்து உருவாகுது அப்படின்னா நிறைய சட்டத்திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அது அந்த கம்பெனி வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா சட்டத்திட்ட அதாவது லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸு, சட்டப்பூர்வமாக என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன் வந்து அந்த கம்பெனி வந்து தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். Incorporation of companies is compulsory under the Companies Act 2013 or any of the previous companies law as stated earlier. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ், கம்பெனியை வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும்.
எந்த சட்டத்தின்படி? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சட்டத்தின்படி ஒவ்வொரு கம்பெனியும் கம்பல்சரி வந்து அவங்களுடைய கம்பெனி நேமை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். சச் கம்பெனிஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஆர் எனி ஆஃப் த கம்பெனி லா ஷால் பி இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு முன்னாடி வந்து என்ன கம்பெனி லா இருந்துச்சுன்னா 2000, தட் இஸ் 1956, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்துச்சு. அந்த 1956 அப்படின்ற அந்த கம்பெனி லாவை வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி புதுசாக வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையுமே வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த பாக்ஸில் இருக்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கம்பெனிஸ் லா அப்படின்னா என்ன? இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் கம்பெனி லான்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த கம்பெனின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த வருஷத்தில்? ஆக்ட் ரிலேட்டிங் டு கம்பெனிஸ் இன் ஃபோர்ஸ் பிஃபோர் த இந்தியஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1866 வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1866 அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அடுத்தது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1882. ஏன் மறுபடியும் வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த 1866 இருந்த அதே ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய மாற்றங்கள் அதாவது நிறைய சேஞ்சஸ் வரும் இல்லையா. பொலிட்டிக்கல் வைஸ், எக்கனாமிக்கல் வைஸ் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும்பொழுது அப்போது அந்த சட்டங்களில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்களை கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வரப்பட்டது தான் அதாவது 1882 வந்து கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அந்த வருஷத்தில் ஏற்பட்ட அந்த கம்பெனிஸ் ஆக்டை மறுபடியும் சில சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே 1913 மாற்றி அமைச்சு அப்போ ஒரு கம்பெனிஸ் ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1942, அதுக்கப்புறம் 1956 வரைக்கும் வந்து கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அந்த 1956 கம்பெனிஸ் ஆக்டில் சில சேஞ்சஸை கொண்டு வந்து மறுபடியும் கம்பெனிஸ் ஆக்டை 2013 எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கம்பெனினா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைலை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து ப்ரீவியஸ் கம்பெனிலா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்பச்சுவல் சக்சஷன். கம்பெனின்னா என்ன? கண்டினியூஸாக வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து கம்பெனி. கம்பெனி பீயிங் அண்ட் கிரியேஷன் ஆஃப் லா கேன் பி brought to an end only by law. ஸோ கம்பெனின்றது வந்து ஒரு சட்டத்திட்டங்களால் தான் உருவாச்சு. அதே சட்டத்திட்டங்களால் மட்டும்தான் அந்த கம்பெனியை வந்து நம்மளை எண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து மற்ற யாராலையுமே அந்த கம்பெனியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஷட் டவுன் பண்ண முடியாது. இட் வில் ஒன்லி சீஸ் டு எக்ஸிஸ்ட் when a specific procedure for its closures called winding up is completed. சப்போஸ் ஏதாவது அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ்ட்டில் போகுது, இனிமேல் வந்து அந்த கம்பெனியை எடுத்து நடத்தவே முடியாது, யாராலையுமே எடுத்து நடத்த முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் சட்டத்திட்டத்திலே வந்து இந்தந்த சூழல்லாம் இருக்கும் பொழுது இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இது எல்லாத்தையுமே அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அப்போது அந்த சட்டத்திட்டத்தின் மூலமாகவே வந்து அந்த கம்பெனியை நம்ம என்ன பண்ணலாம், வைண்ட் அப் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். மெம்பர்ஸ் மே கம் அண்ட் மெம்பர்ஸ் மே கோ பட் த கம்பெனி கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். எந்த மெம்பர்ஸ், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆகட்டும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகட்டும், ஒரு கம்பெனிக்குள்ளே வருவாங்க, கம்பெனி விட்டு வெளியே போவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த விதத்துலையுமே கம்பெனியுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பாதிக்காது. அது கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் வந்து கம்பெனி இருக்கும். அடுத்தது கண்ட்ரோல். த மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் அண்டர்டேக்கன் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனியை வந்து நிர்வாகம் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, கம்பெனியினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் வந்து செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. which appoints the top management officials for running the business. ஸோ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அதாவது மேனேஜர்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்காக இவங்க தான் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
The directors hold a position of immense significance as they are directly accountable to the shareholders for the working of the company. ஸோ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கான ரோல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவங்க வந்து செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்து யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணாங்கல்ல ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு இவங்க கம்பெனி எந்த நிலமையில் இருக்குது, கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கம்பெனி எவ்வளோ லாபத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொல்லக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவவர் டு நாட் ஹாவ் த ரைட் டு பி இன்வால்வ் இன் த டே டு டே ரன்னிங் ஆஃப் தி பிஸ்னஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற காரணத்துக்காக ஓட் பண்ணி அவங்கள வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உட்கார வச்சாங்கன்றதுக்காக கம்பெனியினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. அதற்காக ஒரு தலைமையை தான் வந்து அவங்க உருவாக்கி கொடுக்க முடியுமே தவிர்த்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே இன்வால்வ் ஆக முடியாது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டினா என்ன? கடன், அதுக்கான பொறுப்பேற்றுக்கிறது. The liability of the members is limited to the extent of the capital contributed by them in a company. ஸோ மெம்பர் நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. The liabilities of the members is limited to the extent of capital. இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 1 lakh rupees வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அப்போது அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த 1 lakh வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அந்த கம்பெனியான கடனுக்கு பொறுப்பேற்றுக்குவார். அதை தான் சொல்ல வராங்க. The creditors can use only the assets of the company to settle their claims since it is the company and not the members that owes the debt. இப்போ வந்து கம்பெனிக்காக கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கான அமௌண்ட்டை கம்பெனியினுடைய அசட்ஸ்லேருந்து தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? செட்டில் பண்ண முடியும். since it is the company and not the members that owes the debt. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் வந்து அந்த கடன் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கம்பெனியினுடைய அசட்ஸ்லேருந்து அவங்க சொத்துக்களிலிருந்து அவங்களுக்கான கடன் கொடுத்ததுக்கான அமௌண்ட் அவங்க வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் எல்லாத்தையுமே வந்து மெம்பர்ஸ் ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. The members can be asked to contribute to the loss only to the extent of the unpaid amount of the shares paid by them. அதாவது அவங்க வந்து எப்போ வந்து மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா எப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு லாஸ் வருதோ அந்த சமயத்தில் அவங்க எத்தனை ஷேர்ஸ்க்கு பே பண்ணாமல் இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க கட்டியாகணும். அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. இப்போ கிளியராக எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சப்போஸ் அக்ஷய் இஸ் எ ஷேர் ஹோல்டர். இப்போ ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர் அக்ஷய்ன்ற பர்சன் இருக்கிறாரு. அவர் வந்து 2000 ஷேர்ஸ் ஆஃப் 10 each on which he has already paid ₹7 per share. அவர் ஒரு ஏபிசின்ற கம்பெனியிலிருந்து அக்ஷய்ன்றவர் 2000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு. ஒரு ஷேருடைய வேல்யூவும் ₹10. ஆனால் அவர் இது வரைக்கும் ₹10க்கு பதிலாக 2000 ஷேரை வாங்கி ₹7 ஈச் ஷேர் ₹7 தான் கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? 20,000 கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு? 14,000 மட்டும்தான் அவர் வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஹீஸ் liability in the event of losses or company's failure to pay the debts can be only up to 6,000. இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு லாஸ் வந்தால் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னல, அந்த பொறுப்பு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இவர் வந்து 20,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 14,000 மட்டும்தான் கம்பெனி கொடுத்துருக்குறாரு. மிச்சம் 6,000 ரூபா வந்து அவர் என்ன பண்ணணும்? கம்பெனிக்கு கொடுக்கணும். ஸோ லாஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த 6,000 வந்து அவர் என்ன பண்ணணும்? அதாவது 2,000 ஷேர்ஸ் இன்ட்டு 3 per share அப்படின்ற விகிதத்தில் அவர் 6,000 ரூபாவை வந்து அந்த கம்பெனி லாஸ் ஏற்படும் போது அதை வந்து அவர் கட்ட வேண்டி வரும்.
அதுக்கான பொறுப்பை வந்து அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹைண்ட் திஸ் இஸ் நாட் liable டு பே எனிதிங் டுவார்ட்ஸ் த டெப்ஸ் ஆர் லாஸஸ் ஆஃப் த கம்பெனி. அதர் தேன் தட் அவர் எந்த ஒரு கம்பெனியில் லாஸ் வந்தாலும் இல்லை கம்பெனி கடன் கொடுக்க முடியாமல் போனாலும் இந்த மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்காக வந்து அவங்க இந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் அவங்க வாங்கின மொத்த ஷேருக்கான அமௌண்ட்டு பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா மிச்ச அமௌண்ட்டையும் அவங்க அந்த லாஸ் ஆகிற நேரத்தில் கட்ட வேண்டி வரும். அதுதான் அவங்களுக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது காமன் சீல். காமன் சீல் அப்படின்னா நான் சொன்னேன், த கம்பெனி பீங் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கேனாட் சைன் இட்ஸ் நேம் பை இட் செல்ஃப். இப்போ ஒரு கம்பெனி வந்து செயல்படுது அப்படின்னா கம்பெனி வந்து சைன் போடுமா? கிடையாது. அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக தான் செயல்படும். ஸோ therefore every company is required to have its own seal which acts as an official signature of the company. ஸோ அதற்காக ஒரு காமன் சீல், கம்பெனி நேம் வச்சு ஒரு காமன் சீல் வச்சுருப்பாங்க. அந்த காமன் சீல் வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனியுடைய மேனேஜ் பண்ணக்கூடிய, அதாவது நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க அந்த கம்பெனி சீலை போட்டுட்டு கம்பெனிக்கு பதிலாக அவங்க வந்து சைன் போடுவாங்க. ஆனால் கம்பெனியினுடைய சீல் கண்டிப்பாக இருக்கணும். Any document which does not carry the common seal of the company is not binding on the company. கம்பெனியோட சீல் இல்லாமல் வெறும் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கம்பெனியோட சம்மந்தப்பட்டதாக இருக்காது. கம்பெனியோட சீல் இருந்தால் மட்டும்தான் அது கம்பெனியோட சம்மந்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கனால சைனிங் அத்தாரிட்டி வந்து அது சைன் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால காமன் சீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ரிஸ்க் பேரிங். த ரிஸ்க் ஆஃப் லாசஸ் இன் எ கம்பெனி இஸ் borne by all the shareholders. This is unlike the case of sole proprietorship or partnership firm where one of few persons respectively bear the losses. அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் வந்து லாஸ் வருது அப்படின்னா நான் சொன்ன ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த லாஸை பேர் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் பாயிண்ட்லேயே நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து சோல் ப்ராப்பரேட்டர்னா எந்த பிஸ்னஸில் லாஸ் வந்தாலும் அவர் தான் அந்த லாஸை வந்து பேர் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து அந்த லாஸை வந்து பேர் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் வந்து அந்த லாஸஸை வந்து பேர் பண்ணுவாங்க. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த கம்பெனிக்கான லாஸை வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து அந்த லயபிலிட்டியை வந்து அதுக்கான பொறுப்பை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் எ கம்பெனி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு த டெப்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஷேர்ஸ் இன் த கம்பெனிஸ் கேபிட்டல். இன்கேஸ் ரொம்ப ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கம்பெனிஸ், அதாவது ஷேர்ஸ், கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ப ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த லயபிலிட்டியை வந்து அவங்க வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். த ரிஸ்க் ஆஃப் லாஸ் thus gets spread over a large number of shareholders. ஸோ லாஸ் ஒரு கம்பெனிக்கு வந்துச்சு அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்போது லாஸஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனினா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான் கட்டுற மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டபிளாக தான், அதாவது எல்லாருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுனால கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஸ்க் பேரிங்கும் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக வந்து இந்த கம்பெனியில் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.